ஐயா வணக்கம். வணக்கம். நேற்று திருக்குறள் குறிப்பினை கூறினேன், அதை கூறுகிறாயா? ஐயா, திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். திருக்குறள் என்பது மேன்மையான குறள் என்று பொருள்படும். 133 அதிகாரங்களும் 1330 குறட்பாக்களும் இதில் உள்ளன. அறம், பொருள், இன்பம் ஆகிய 3 பெரும் பிரிவுகளை இந்நூல் கொண்டுள்ளது. மொழி, மதம், நாடு, இனம் ஆகியவற்றை கடந்து நிற்பதால் திருக்குறளை உலக பொதுமறை என்று போற்றுகின்றார் ஐயா. மிக நன்று, சரியாக சொன்னாயப்பா. விருந்தோம்பல் அதிகாரத்திலுள்ள நம் பாடப்புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட முதல் குறட்பாவை பார்க்கலாம். விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று. விருந்தோம்பல் என்றால் என்ன ஐயா? நம்முடைய வீட்டிற்கு வரக்கூடிய உறவினர்களோ அல்லது நண்பர்களோ விருந்தினர்கள், அவர்களை நன்கு உபசரிக்க வேண்டும் என்பதே விருந்தோம்பல் என்று திருவள்ளுவர் சொல்கிறார்ப்பா. ஐயா, இந்த குறட்பாவினுடைய பொருள் என்ன ஐயா? இந்த குறட்பாவினுடைய பொருள், நீண்ட நாள் உயிர் வாழ வைக்கக்கூடிய அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று என்று திருவள்ளுவர் இக்குறட்பாவில் சொல்கிறார். விருந்தோம்பல் அதிகாரத்தில் உள்ள அடுத்த குறட்பாவை பார்க்கலாம். மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக் குழையும் விருந்து. ஐயா, இது மனப்பாட பாடலா? ஆம், மனப்பாட பாடல்தான். மீண்டும் ஒரு முறை பாடலை பாடுகின்றேன். மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக் குழையும் விருந்து. ஐயா, இக்குறட்பாவின் பொருள் யாது? இக்குறட்பாவின் பொருள், அனிச்சம் என்று ஒரு மலர் உள்ளது. அந்த மலர் மோந்து பார்த்தாலே வாடிவிடும். அதைப்போல நாம் முகம் மாறினாலேயே விருந்தினர் உள்ளம் வாடிவிடும். ஐயா, அடுத்தது கல்லாமை அதிகாரத்தில் உள்ள குறட்பாக்கள் தானே? சரியாக சொன்னாய். அடுத்த அதிகாரம் கல்லாமை. கல்லாமை அதிகாரத்தில் பிறருடைய பொருட்களை திருடக்கூடாது என்பதை திருவள்ளுவர் அழகாக இவ்வதிகாரத்தில் எடுத்துரைக்கிறார். சரி, குறட்பாவை பார்க்கலாம். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேமெனல். இந்த குறளின் பொருள் யாது ஐயா? அடுத்தவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானது என்று இக்குறட்பாவில் வள்ளுவர் எடுத்துரைக்கிறார். ஐயா, அடுத்தவருடைய பொருளை களவாடலாம் என்று நினைப்பது கூட தீமைன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு நிறையா பேர் திருடவும் செய்கிறாங்க. ஆனால் இவங்க திருவள்ளுவர் பேச்சை கேட்டால் இவங்க நல்லவங்களா மாறிடுவாங்க இல்லைங்க ஐயா? சரியாக சொன்னாயப்பா. சரி, அடுத்த குறளுக்கு போகலாம். கல்லாமை அதிகாரத்தில் உள்ள அடுத்த குறட்பா, களவினாலாகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும். இக்குறட்பாவின் பொருள், களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளர்வது போல தோன்றினாலும் முடிவில் அது அழிந்துவிடும். ஐயா, திருடி சேர்க்கிற செல்வம் நிறையா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கடைசியில் அழிஞ்சு போயிடும்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஆனால் இன்னைக்கு எத்தனையோ பேர் மக்களுடைய பணத்தை திருடி பெரிய பணக்காரங்களாகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கடைசியில் அதெல்லாம் அழிஞ்சு போயிடும்னு அவங்கெல்லாம் நினைக்காம இருக்கிறாங்க. திருவள்ளுவருடைய வரிகளை அவங்க படித்தாங்கன்னா போதும், இனி திருடவே மாட்டாங்க. ஆமாம், நிச்சயமாகப்பா. அடுத்த அதிகாரம் ஊக்கமுடைமை. ஊக்கம் என்றால் மன வலிமை என்று பொருள். மன வலிமையாகிய செல்வம் என்பதை சுட்டுவதற்காக ஊக்கமுடைமை என்னும் பெயரை திருவள்ளுவர் தன்னுடைய அதிகாரத்தில் பயன்படுத்தியுள்ளார். அதில் உள்ள முதல் குறட்பா, உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை
நில்லாது நீங்கிவிடும். ஊக்கமே நிலையான செல்வம், மற்ற செல்வம் எல்லாம் அழிந்து விடும்னு திருவள்ளுவர் இந்த குறட்பால சொன்னாருன்னு சொல்றீங்க ஐயா. அது எப்படிங்க ஐயா சாத்தியமாகும்? நம்முடைய செல்வம் அனைத்துமே அழிந்தாலும் கூட நம்முடன் இருக்கக்கூடிய ஒன்று மன வலிமை. அது அழியவே அழியாது. அதனால்தான் திருவள்ளுவர் மன வலிமையை, அதாவது ஊக்கத்தை செல்வம் என்கிறார். சரி, ஊக்கமுடைமை அதிகாரத்தில் உள்ள அடுத்த குறட்பாவை பார்க்கலாம். ஆக்கம் அதர்வினாய் செல்லும், அசைவு இலா ஊக்கம் உடையான் உழை. ஆக்கம் அதர்வினாய் செல்லும், அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. இந்த குறளின் பொருள் யாது ஐயா? இந்த குறட்பாவின் பொருள், தளராத ஊக்கம் உடையவனிடம் ஆக்கமானது தானே வழி கேட்டு செல்லும். அதாவது தளராத மன வலிமை உடைய ஒருவனிடம் செல்வம் தானாகவே வந்து சேரும் என்று திருவள்ளுவர் எடுத்துரைக்கிறார். மன வலிமை இல்லாததால தான் நிறைய பேர் இன்னைக்கு ஏழைகளா இருக்கிறாங்க அப்படிங்கிறத திருவள்ளுவர் குறள் மூலம் புரிஞ்சுக்க முடியுது ஐயா. ஊக்கமுடைமை அதிகாரத்தில் உள்ள அடுத்த குறட்பாவை பார்க்கலாம். வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. ஐயா, இது மனப்பாட பாடல் தானே? நான் ஒரு முறை வாசிக்கின்றேன். வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. சரியாகச் சொன்னாய். இக்குறட்பாவினுடைய பொருளை பார்க்கலாம். தண்ணீரின் உயரத்திற்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வளரும். ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள். இது மனப்பாட பாடல் என்பதால் மீண்டும் ஒருமுறை பாடிக்காட்டுகின்றேன், நன்கு கவனித்துக் கொள்ளவும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. ஊக்கமுடைமை அதிகாரத்தில் உள்ள அடுத்த குறட்பாவை பார்க்கலாம். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து. இந்த குறட்பாவின் பொருள் யாது ஐயா? இக்குறட்பாவினுடைய பொருள், எண்ணுவதை உயர்வாகவே எண்ண வேண்டும், எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணத்தை கைவிடக்கூடாது. அடுத்த அதிகாரம் பயனில சொல்லாமைதானே ஐயா? குறட்பாவை பார்க்கலாம். அரும் பயனாயும் அறிவினார் சொல்லார், பெரும் பயனில்லாத சொல். இந்த குறட்பாவினுடைய பொருள், நன்மை எது என ஆராயும் அறிவுடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள் என்பதாகும். பயனில சொல்லாமை அதிகாரத்தில் அடுத்த குறட்பாவை பார்க்கலாம். சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். ஐயா, இது மனப்பாட பாடல் தானே ஐயா? நான் ஒரு முறை பாடட்டுமா? சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். நன்று. இக்குறட்பாவினுடைய பொருள், பயனுடைய சொற்களை மட்டுமே பேச வேண்டும், பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டு விடுக என்று திருவள்ளுவர் கூறுகிறார். மாணவ செல்வங்களே, நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டு வருவதற்காக சில வினாக்களை கொடுக்கின்றேன். அவற்றிற்கு விடைகளை எழுதி கொண்டு வர வேண்டும். வினா எண் 1, எப்படி உண்பது விரும்பத்தக்கது அன்று. வினா எண் 2, எது தீமையானது என்று வள்ளுவர் கூறுகின்றார். வினா எண் 3, ஆக்கம் யாரிடம் வழி கேட்டுச் செல்லும். வினா எண் 4, நாம் எத்தகைய சொற்களை பேச வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகின்றார். ஐயா, மதிப்பீட்டு வினாக்களை நாங்கள் நிச்சயம் நாளை எழுதி கொண்டு வருகின்றோம். மேலும் மனப்பாட குறட்பாக்களையும் மனனம் செய்துவிட்டு வருகின்றோம். மிக்க நன்றி ஐயா.